Plan B is a backup birth control option that's there for you when things don't go according to plan. It specifically works after unprotected sex and before pregnancy occurs by temporarily delaying ovulation. Plan B is available nationwide at all major retailers and through delivery apps like DoorDash. No ID, prescription, or age requirement. It's the #1 OBGYN recommended brand of emergency contraception, and it won't impact your future fertility. That's freedom to be. Use as directed. வணக்கம் திரு கலாநிதி. வணக்கம் கீதா. உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த புரியாத புதிர் என்ன? இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 இயர்ஸ் நான் காலேஜ் படிக்கும்போது நடந்த கதை இது. அப்போ நாங்களாம் வந்து காலேஜில் வந்து ஒரு கொண்டோவில் இருந்தோம். அப்போ காய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருந்தோம். ஆனால் வந்து எங்கள் வீடெல்லாம் வந்து ஒரே வரிசையில் இருக்கும் கொண்டோ. ஸோ நம்ம பாய்ஸ் வீடு தான் கடைசி வீடு. அந்த கடைசி வீட்டுக்கு அந்தாண்ட வந்து பாதல்ல போக முடியாது. நீங்கள் எப்படியா இருந்தாலும் லிஃப்ட் எடுக்க முன்னுக்கு தான் வந்து ஆகணும். ஸோ லிஃப்ட் முன்னுக்கே வந்து ஒரு கேர்ள்ஸ் ஆஃபீஸர் இருந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து சமயம் நம்ம நோட்ஸ் எடுக்கிறது எதாவது எடுக்க வேண்டாம். அப்போ அவங்கக்கிட்ட வந்து நம்ம போய் நோட்ஸ் கேட்போம், அவங்க கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம் நோட்ஸ்லாம். ஸோ அந்த டே என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் வீட்டில் வந்து என் ஃப்ரெண்ட் இருந்தது. அவர் பேர் வந்து ராம். அவர் வந்து என்ன பண்ணார், அது அவங்க வீடு வந்து எக்ஸாக்ட்லி அந்த கேர்ள்ஸ் வீடு வந்து லிஃப்ட்டுக்கு முன்னுக்கே இருக்கும். நீங்கள் லிஃப்ட் விட்டு வெளியாகணுன்னே ஒன்று லெஃப்ட் போகணும். லெஃப்ட் போனால் எங்கள் வீட்டுக்கு போகணும், அதோட டெட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போக முடியாது. நீங்கள் ரைட்டு போனீங்கன்னா ரைட்டு இறங்கி அந்த சைட்டு அப்படியே போகலாம். கொண்டுக்கு அந்த சைட்டு போகலாம். லிஃப்ட் அந்த சைட்டு ஒன்று லிஃப்ட் இருக்குது, கீழே இறங்கி மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வரத்தா நீங்கள் அப்படி தான் வந்தாகணும். ஸோ அப்போ என்ன இருந்துச்சுன்னா, நான் வந்து அந்த கேர்ள்ஸ் வீட்டு இருக்கிற நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டு வெளியே இருந்து கேட்டு இருந்த நோட்ஸ் கொடுங்க அந்த மாதிரிங்க. நாங்கள் பேசிட்டு இருக்கும் போது என் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து என் கூட்டாளி வந்தார். அவர் தான் வந்தார், ஃபோன் பார்த்துக்கிட்டே வந்தார். அப்போ அவர் கேட்டாரு, உங்கள் கூட்டாளி எங்கே அப்படின்னு கேட்டாரு. அப்போ நான் சொன்னேன், வீட்டில் இருக்காண்டா அப்படின்னு. ஓ ஆமாவான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்கா, அவர் தான் வந்தார். என் முன்னுக்கு கூட்டாளி இருந்துச்சு, அது பார்த்துச்சு. ஓகே, வீட்டுக்கு போயிட்டாரு. ஒரு இதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் கிடச்சி லிஃப்ட்ல இருந்து வெளியே வராது. அதே ஆளு லிஃப்ட்ல இருந்து வெளியே வராது. நாங்கள் 2 பேரும் ஷாக் ஆகிட்டோம். நானும் என் கூட்டாளி பிள்ளைங்க கூட ஷாக் ஆகிட்டோம். இப்போதான் நீ வீட்டுக்கு போனேன், எப்படி கீழே இங்கே லிஃப்ட்டுக்கு போனேன், எப்படி அந்த எங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி தான் போயிருக்கணும்னு. அவன் சொன்னேன், டே நான் இப்போ இந்த கேஃபேல இருந்து மேலே வரேன், நான் ஒன்றும் வீட்டுக்கு போவே இல்லைடா அப்படின்றான். அப்போ அவர் மாதிரியே வந்தது யாரு தெரியலக்கா. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், வீட்டு ஓடி போய் பார்த்தோம். வீட்டில் அந்த மாதிரி ஆளே இல்லை. நான் கூட்டாளி கேட்டேன், அந்த பார்த்தோம், அந்த கூட்டாளி கேட்டேன், டீ இந்த மாதிரி ராம் வந்து ஒன்று பார்த்தானே அப்படின்னு. இல்லையே ராம் வரவே இல்லையான்னு. அவன் தான் அப்போ தான் வரான் பின்னால், அதான் இங்கே பின்னால் நின்றுக்கிட்டு இருக்காரு. நான் இப்போ தான்டா வரேன், நீங்கள் யாரை பார்த்தீங்க அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு புரியாத நாங்கள் யாரை பார்த்தோம் அப்படின்னு. என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆனால் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது அந்த கொண்டோவில் வந்து நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நிறைய நடந்துருக்குதா. ஸோ மேபி ஒன் ஆஃப் த அமானுஷ்யமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் நைட்டு தான் வந்து அது நடந்தது நைட். ஸோ மேபி அதாவது ஒரு அமானுஷ்யமா தான் இருக்கணும்னு நாங்கள். ஆனால் இப்போ வரைக்கும் இங்கே அது ஒரு புரியுது. ஏன்னா கூட்டாளி போய் சொல்லவும் சான்ஸ் இல்லை. ஏன்னா அது எங்கள் வீடு தான் டெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த சைட்டை தான் வரணும். அந்த சைட்டை பாதை எதுவுமே இல்லை நீங்கள் இறங்கிறதுக்கு. அப்படி எங்களை கிராஸ் பண்ணி தான் போயிருக்கணும். அப்படி கீழே போயிருந்தாலும் இன்னொன்று வந்து அவர் மேலே வரும்போது அவர் எங்களை கிராஸ் பண்ணும்போது வேற ட்ரெஸ்ஸு, லிஃப்ட்ல இருந்து வரும்போது வேற ட்ரெஸ்ஸு. அதை தான் இப்போ கேட்கலான்னு இருந்தேன். 2 பேரும் வேற வேற ட்ரெஸ். அந்த இடமே கிராஸா வேற டிஸ்டர்பன்ஸ் அடிக்கடி நடந்திருக்குமா, இல்லை இது ஒண்டி தான்? இல்லை நடந்திருக்கேன். அந்த சைட்டு மொத்தம் 3 பிளாக்கு, ஒரு பிளாக்லேயே ஒன்று நடக்கும்போது சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க இது நடந்துச்சுன்னா. ஆனால் எங்களுக்கு நடக்கும்போது உண்மையே ஷாக் ஆகிடுச்சு. மற்றவங்களுக்குலாம் என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ்? ஒரு வாட்டி அப்போதாக்கா அது வந்து பி பிளாக்கு. அந்த பிளாக்ல வந்து அவங்க சொன்னாங்க. ஆனால் வந்து நாங்கள் பார்க்கலாம், அவங்க சொன்னது தான். ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது லாபியில இருந்து ஒருத்தவங்க சாப்பாடு, அது வந்து நான்வெஜ் சாப்பாடுங்க, நைட் வாங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து பறந்து போய் விழுந்தாங்க அப்படின்ட்டு. யாரோ பிடிச்சி இப்படி தள்ளி விட்டு பறந்து போய் விழுந்தாங்க. அவங்க சொந்தமா போய் விழுகுறாங்களா, பறந்து போய் விழுந்தது. இன்னொரு ஸ்டூடெண்ட் இந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்களா, அந்த ஸ்டூடெண்டா? அந்த ஸ்டூடெண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு 3-4 நாள் காய்ச்சி அவங்களுக்கு எப்படி போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்காங்க, பறந்து போய் விழுந்தாங்க அப்படின்ட்டு. அவருக்கு எப்படி ஃபீல் பண்ணுச்சு? யாரும் தூக்கி வீசின மாதிரி இருந்துச்சோ? யாரோ தூக்கி வீசணுமா, அவங்க கேர்ள் யாரும் தூக்கி வீசணுமா இருந்துச்சு.
என் லைஃப்லயும் இன்னொன்று நடந்திருக்கு. அதுவும் வந்து நான் வந்து எனக்கு வந்து அதுவும் ஒரு அமானுஷ்யமா தான் நடந்துச்சு. ஆனா வந்து இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கும் பதில் தெரியாதுக்கா. ஒரு பிரேக்கு பிறகு அந்த சாப்டருக்குள்ளார போவோம். ஓகே. மர்மதேசம்.